இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை இது மிக முக்கியமான செய்தி. இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணணும், எல்லாருக்குமே சொல்லுங்க, அவங்களுக்கு அனுப்பி இதை கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு சொல்லுங்க. வேதத்துல தன்னுடைய கோபத்தினால தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கடைசியில் அதை குறித்து நான் இப்படி கோபப்பற்ற கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ண ஒரு ராஜாவை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அந்த ராஜா தன்னுடைய கோபத்துல செஞ்ச ஒரு 3 காரியம், அவன் கோபத்தினால எடுத்த அந்த 3 முடிவுகளினால அவனுடைய வாழ்க்கையில கடைசியில் அவன் ஒரு நல்ல ஒருத்தரை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவன் தள்ளப்பட்டான். அவன் வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு பெரிய கிரீடத்தையே அவன் இழந்துட்டான். அவனுடைய ஒரே ஒரு கோபத்தினால அவன் எடுத்த 3 முடிவுகள். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், நல்ல கோபம் வர்றது தப்பு இல்லை, ஆனால் உங்களுடைய கோபத்துல நீங்க எடுக்கக்கூடாத 3 முடிவுகள் இருக்கிறது. தயவு செய்து கோபப்படுறவங்க உங்களுடைய கோபத்தினுடைய உச்சகட்டத்தில் இந்த 3 முடிவுகளை மட்டும் தயவு செய்து நீங்க எடுத்துறாதீங்க. நான் ஒரு மனிதனை குறித்து, ஒரு ராஜாவை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகத்தில் நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை எடுப்பீர்களே ஆனால், எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, ராஜா ராஜஸ்திரியாகிய வஸ்தியையும் ராஜாவாகிய அகாஸ்வேரின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் கழித்திருக்கும் போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாசுவேரின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேத்தார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டார். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கு கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, அகாஸ்வேரு என்கிற ஒரு ராஜா. இந்த ராஜா சாதாரணமான ராஜா அல்ல. நீங்கள் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேரு. 127 நாடுகளுக்கு ராஜா, ஒரு நாட்டுக்கு இல்ல, 100கணக்கான நாடுகளுக்கு இவன் ஒருத்தன்றான் ராஜா. இப்போ ராணி, அந்த ராணியை குறித்து வேதம் சொல்லுது, அவள் மகா சௌந்தரியம் உள்ளவள், அழகானவள், அழகான அடக்க உடக்கமான, அதுவும் நல்ல குணமுடையவள் தான் இந்த வஸ்தி என்கிற ராஜாத்தி. இவன் எல்லாரோடையும் சேர்ந்து இந்த ராஜா திராட்சரசத்தினால கவிப்பா இருக்கும்போது இவர் என்ன பண்றாருன்னா, எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ் பண்றாரு, நீங்க போய் வஸ்தி இடத்துல போய் சொல்லுங்க, நீ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு தலையில கிரீடத்தை வச்சுட்டு நீ எல்லாருக்கும் முன்னாடி உன்னை காமிச்சிட்டு, உன்னுடைய அழகை காமிச்சிட்டு நீ போகணும் அப்படின்ற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஆனா இந்த வஸ்தி ஒரு நல்ல ஒரு பெண். நீ 127 பேர் நாட்டுக்கு ராஜாவா வேணா இருக்கலாம், ஆனா என் அழகை என் கணவன் மட்டும் ரசிச்சா போதும், என் அழக ஊர்ல இருக்கிற யாருமே ரசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் வரமாட்டேன்னு சொல்லி அனுப்பினாங்க. பெண்கள் சகோதரிகள் இந்த வஸ்தி இடத்துல கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது. நான் உங்களை குற்றப்படுத்தல. ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு சகோதரியும் நீங்க நினைக்க வேண்டியது மிக அவசியமானது, உங்களுடைய அழகை
ஊர் ரசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய அழகை இன்னொருத்தர் ரசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய அழகை உங்களுடைய கணவன் ரசித்தால் போதும். உங்களுடைய கணவன் ரசிக்காத அழகு உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய கணவனுக்கு பிடிக்காத ஒரு அலங்கரிப்பு உங்களுக்கு தேவையில்லை. ஆனா நிறைய பேர் அது சொன்னா கேட்கறது இல்லை. நிறைய பேர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வெளியே, நான் சொல்ற வெளியே போகும்போது நல்ல மதிப்போட மரியாதையோட நீங்க போகிறது தவறல்ல. ஆனால் உங்களுடைய அழகை இன்னொருத்தர் ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது பாவத்திற்கு சமமானது. அப்ப இன்னொருத்தரை நீங்கள் பாவத்தில் தள்ளுவதற்கு அது சமம். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா அந்த விஷயத்துல இந்த ராஜாத்தி ரொம்ப பெஸ்ட். ராஜாவா இருந்தாலும் ராஜா சாதாரணமானவர் அல்ல. அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். இது நம்ம போகலைன்னா அவருக்கு மோஸ்கட் பண்ற மாதிரி அது எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணாலும் கொண்டு போய் விடலாம். நம்மளை கொன்னா கூட நமக்கு தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். அப்படி பல காரியத்தை தெரிந்திருந்தும் அதில் அவங்க அதில் கரெக்டாக இருந்துச்சாங்க. வரமாட்டேன்னு சொன்ன உடனே அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். பயங்கரமான கோபம் வருது. சோ இந்த கோபத்துல இவன் அமைதியா இருக்காம எடுத்த 3 முடிவுகள் அவன் வாழ்க்கையில பெரிய இழப்பை கொண்டு வந்துருச்சு. நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் கோபப்படும் போது எடுக்கக்கூடாத முதல் முடிவு என்ன அப்படின்னா, நீங்கள் 5வது வசனத்தில் வாசிப்பீர்களே. ஆனால் 5வது வசனத்தில் நீங்க வாசிங்க. ராஜாவாகிய அகாஸ்வேரு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரியாகிய வஸ்தி செய்யாமற் போனது நிமித்தம் தேசத்து சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டார். ஹலோ, நீங்கள் கீழே வாசிப்பீர்களானால் நீங்கள் 20வது வசனம், இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்தரமான ராஜ்யமெங்கும் கேட்கப்படும் போது பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் உள்ள எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷனை கனம் பண்ணுவார்கள். கவனிங்க, இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த கோபத்தினுடைய உச்ச கட்டத்தில் இவன் அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்துட்டான். சரி வரலையா, சரி அப்புறம் பார்த்துக்கலாம், சரி யோசிப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒன்று பேசுவோம் அப்படின்னு விடல. இம்மிடியட்டா அந்த நிமிஷத்திலேயே அகாஸ்வேரு ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. இல்ல இப்பவே முடிவெடுத்தாகணும். சரி 10 நாள் தாண்டி பார்க்கலாம்ப்பா, 5 நாள் தாண்டி பார்க்கலாம்ப்பா, இந்த வேலையே வேணாப்பா. அந்த மூர்க்க வெறியோடு அவன் எடுத்தான் பாருங்க ஒரு முடிவு. அந்த முடிவு தான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்துருச்சு. நம்பர் 1, முதலாவதாக கோபப்படும் போது, உங்களுக்குள்ள கோபம் வரும்போது நீங்கள் செய்யக்கூடாத ஒன்று என்ன அப்படின்னா, கோபத்துல நீங்க முடிவெடுத்துறாதீங்க. கோபத்துல முடிவெடுத்துறாதீங்க. கோபப்பட்டு எடுக்கிற முடிவு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் வெற்றியை தரவே தராது. அது வேலையாளத்திலே இருக்கலாம், அது ஃபேமிலியிலேயா இருக்கலாம், அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கலாம், அது வேலை ஸ்தலத்திலேயா இருக்கலாம், உங்களுடைய ஒரு வருமானமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், எனி. ஆனா கோபம் உங்களுடைய உங்களுடைய சிந்தையில கோபம் உங்களுக்கு உச்ச கட்டத்தில் இருக்கும்போது, யாராவது உங்களை கோபப்படுத்தும் போது அந்த கோபத்திலேயே நீங்க முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த முடிவு நான் சொல்ற 99% சரியான முடிவா இருக்கவே இருக்காது. அது சரியான முடிவா இருக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை. என்னுடைய ஊழியத்தில் ஒரு பிரச்சனை இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படி பல பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன். எத்தனையோ ஆண்கள் எத்தனையோ பெண்கள் என்னிடத்துல அவருடைய கண்ணீரின் கதையை சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா. அந்த கோபத்தினுடைய உச்ச கட்டத்தில் அவங்க எடுத்த ஒரே ஒரு முடிவு. சமீபத்தில் கூட ஒருத்தங்க சொன்னாங்க, என் கணவனாரை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு,
என் பிள்ளைய பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு, ஆனா நோ சான்ஸ். அவங்கள பார்க்கவே இல்லை, பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா திருமணமான புதுசுல ஏதோ ஒரு பயங்கரமான கோபத்துல எடுத்த முடிவு. நான் உன் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து உடனே டைவர்ஸ் செய்து அப்ளை பண்ணி உடனே சைனை போட்டு கையில கொடுத்து உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்து வந்துட்டாங்க. தான் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க, பொருள்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நீ எப்படி வேணாலும் போ, நான் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேலைக்கு போற நேரத்தில் திங்ஸ் எல்லாம் வண்டியை பிடிச்சி எல்லாத்தையும் தன்னுடைய தகப்பனாருடைய ஊருக்கு கொண்டு வந்துட்டாங்க. டைவர்ஸ் நோட்டில் சைனை போட்டு அனுப்பிட்டாங்க. இன்று அன்னைக்கு அவங்களுக்கு பலன் இருந்துச்சு. அன்னைக்கு அவங்க தன்னுடைய கணவனாரை விட்டு போன உடனே ஒரு நல்ல வேலை அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. மாசம் அப்பவே 20,000 சம்பளத்தை எல்லாரும் வேலை கிடைச்ச உடனே அவங்களுக்கு அப்படியே நம்ம ஃப்ரீ பேர்டு. என்ன அவரோட இருந்தா பயங்கரமான ஸ்ட்ரிக்ட், ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்கிறாங்க, நமக்கெல்லாம் ஆகாது அப்படின்னு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்போ பலன் குன்றி போயிருச்சு அவங்களுக்கு. இப்போ 45-50 வந்துருச்சு. இப்போ அந்த பழைய பலன் இல்லை, பழையது மாதிரி ஆட்கள் இல்லை. அன்னைக்கு அம்மா அப்பா இருந்தாங்க, இன்னைக்கு அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு இவங்க தனி மரம். அந்த கோபத்துல எடுத்த ஒரே ஒரு முடிவினால இன்னைக்கு தன்னுடைய பிள்ளையையும் கணவனாரையும் இழந்து இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க. இன்னைக்கு அழுதா கணவனார் திரும்பி வந்துருவாரா? அழுதா பிள்ளை திரும்பி வந்துருமா? இத்தனை வருஷம் தாண்டி அவங்க இனி வரல, அவங்க வேற செட்டில் ஆயிட்டாங்க. நல்ல இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசுறாரு. சிஸ்டர், நீங்க கோபத்துல எடுத்த முடிவு தானே உங்களை இந்த சூழ்நிலை கொண்டு வந்துச்சு. பிரதர், நீங்க கோபத்துல எடுத்த முடிவு தானே பிரதர் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு இருக்குது. அம்மா அப்பா, உங்களை கோபத்துல எடுத்த முடிவு தானே. கோபத்துல ஒரு முடிவு எடுத்துட்டு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டீங்கல்ல. உங்க பொண்ணை நீங்க நல்லா வளர்த்துருக்கலாம், உங்க பொண்ணை பார்த்து வளர்த்துருக்கலாம். ஆனா கோபத்துல நீங்க எடுக்கிற முடிவு அவங்களுடைய எதிர்காலமே ஒண்ணும் இல்லாம போயிட போகுது. கேர்ஃபுல். கோபத்துல முடிவு மட்டும் எடுத்துடக்கூடாது. நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன். 1 கோடி ரூபாய் வரதட்சணை, 200 பவுன் நகை, ஒரு 30 லட்சம் ரூபாய் கார், கல்யாணத்துக்கு கொடுத்த சீதனம். 200 ரூபாய் நகை, 1 கோடி ரூபாய் ரொக்கம், ஒரு கார் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த பையன் ஒரு சரியான பையனா இல்லை போல. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பையன் அந்த அளவுக்கு இல்லை. அந்த பையன் பண்ற அந்த டார்ச்சரை பார்த்துட்டு இவ்வளோ நல்ல பொண்ணு இப்படி டார்ச்சர் பண்றான் என்ற அந்த பயங்கரமான கோபம் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். இவங்க தனியா போயிருந்தா கூட பரவாயில்ல, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னுடைய சொந்தத்தில் இருக்கிற வாலிப பசங்க ஒரு 5-6 பேரை சேர்த்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போன உடனே இந்த பொண்ணு அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. இவங்க கூட்டிட்டு போன அந்த வாலிப பசங்களோட அவர் ஏதோ தர்க்கம் பண்ண உடனே ஒருத்தன் ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டான், நல்லா அடிச்சிட்டான். அவன் ஒரு கோடீஸ்வரன், அந்த அந்த மாப்பிள்ளையும் ஒரு கோடீஸ்வரன். அவ்வளவுதான். அந்த அடியை வாங்கிட்டு பொண்ணை பிடிச்சி வெளியே விட்டுட்டு உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் செட்டில் பண்றேன் அப்படின்ட்டு கதவை சாத்திட்டாங்க. இவங்க அதே கோபத்துல பிள்ளைய கூட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. உடனே அவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறதுனால வக்கீல வச்சு ஃபைல் பண்ணிட்டான். என்ன கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன், ஆனா அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம், அந்த குடும்பம் எனக்கு வேண்டாம். சோகம் ஆண்டவருடைய பிள்ளைகளே. நல்ல புள்ள, நல்ல புள்ள, ஒருத்தர்கிட்ட கூட கெட்ட பேர் வாங்காத புள்ள. படிக்க போகும்போது கூட அப்படியே குமிஞ்ச தலை நிமிராத ஒரு பிள்ளை. தாயினுடைய தகப்பனுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பியினுடைய கோபத்தினால இன்றைக்கு வாழ முடியாம வீட்டில் இருக்குது. கோபத்துல எடுக்கிற முடிவு உங்களை அழிச்சிடும் சில நேரத்தில். மோசே கூட கோபத்துல எடுத்த முடிவுதான்.
கோபத்துல வந்து சரி விட்டுரு, சரி பரவாயில்ல, அவனை எச்சரிச்சு கூட விட்டுருக்கலாம். கோபத்துல ஒரு முடிவு எடுக்கிறான் பாருங்க, எனக்கு கொல்லணும்டா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து கொண்டுட்டான் பாருங்களேன். அந்த ஒரே ஒரு முடிவு அவனை வனாந்திரத்துல 40 வருஷம் துரத்திருச்சுல்ல. கோபத்துல முடிவெடுக்காதீங்க, முடிவெடுக்காதீங்க. சவுலும் இதே தப்பு தான் பண்ணாரு. தாவீது ராஜா தாவீதை வந்து தன்னுடைய கோபத்துல அவனை கொல்லணும்னு ஒரு முடிவு எடுத்தாரு. அதுக்காக பட்டயத்தை தூக்கி எறிகிறாரு, துரத்துறாரு. தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை விட்டுட்டு தாவீதுக்காகவே தன்னுடைய ஆயுள் நாட்கள் முழுவதையும் வீணடிச்சிட்டாரு. ஏன்னா கோபத்துல எடுத்த ஒரு முடிவு. இந்த ஒரு தீர்மானம் எடுக்கலாமா ஆண்டவருடைய சமூகத்துல? சாரிப்பா, யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க கோபத்துல உங்களுக்காகவே ஆண்டவர் பேசலாம் சிஸ்டர், பிரதர், உங்களுக்காகவே பேசலாம். இன்னும் ஒன்னும் குறைஞ்செல்லாம் போகல. உடனே இம்மிடியட்டா போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிருங்க. தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம செஞ்சிட்டேன். கர்த்தர் சில சூழ்நிலைகளை உங்களை சகிக்கிறதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். நீங்க அதை சகிக்கணுன்றதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். மன்னிப்பு கேளுங்க. யாரா இருந்தாலும், நான் எடுத்த முடிவு தப்புதான்ப்பா, அது எந்த முடிவா வேணாலும் இருக்கலாம் சிஸ்டர், பிரதர், எந்த முடிவா. பாஸ்டர், என்னுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. ஐயோ, யாராலும் மன்னிக்கவே முடியாது பாஸ்டர், அவ்வளவு கொடுமை, அவ்வளவு கொடுமை. எனிவே எதுவா வேணாலும் இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா கோபத்துல எடுக்கிற முடிவு வந்து நீங்க சமாதானமா இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்க தப்பு இல்லை. சமாதானமா இருக்கும்போது எடுக்கிற முடிவு, நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது எடுக்கிற முடிவு, ஒரு நீங்க ஆண்டவரோட எடுக்கும்போது குறைஞ்சது ஒரு 50% சரியா இருக்கும் நீங்க எடுக்கிற முடிவு. கோபம் இல்லாம எடுக்கிற முடிவு 50% அது சரியானதா இருக்கும். ஆனா கோபத்தோட எடுக்கிற முடிவு வந்து 99% வந்து டேஞ்சரா தான் இருக்கும், தவறானதா இருக்கும். உப்பு கொடுங்க ஆண்டவரே, கோபத்துல முடிவு மட்டும் நான் எடுக்க மாட்டேன். கைய மேல உயர்த்தி ஹalleluya முன் வைக்கிற ஆண்டவரே, வேண்டாத பலவீனத்தை இனி அந்த கோபம் திரும்ப தலை தூக்க கூடாது ஆண்டவரே. ஓ, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றே, மீண்டும் தலை தூக்காமல் அது மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் அது மாண்டு மடியட்டுமே. திரும்ப திரும்ப சொல்லுவோம், அது மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, அது மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. சேர்ந்து சொல்லலாமா? உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தே நெய்யா, சுகந்த வசனையா மோகந்து மகிழோ, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. ஹalleluya, ஹalleluya. நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய கோபத்துல செய்யக்கூடாத ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்பர் 1, முதலாவது, நீங்க கோபமா இருக்கும்போது முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க. அந்த முடிவுக்காக திரும்ப நீங்க வருத்தப்படுவீங்க.
அதனால எல்லாருமே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் கோபத்துல எந்த முடிவும், கோபப்படுத்திட்டாங்களா, கோபப்படுற மாதிரி நடந்துக்கிட்டீங்களா, உங்களுக்கு கோபம் உச்சம் தலைக்கு ஏறுதா, நீ அமைதியா இருங்க, எந்த முடிவு எடுக்க வேண்டாம், ஒரு நாள் விட்டு பாருங்க. ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்பர் 2, ரெண்டாவது, இந்த அகாஸ்வேரு ராஜாவினிடத்துல கோபத்துல இவர் செஞ்ச இரண்டாவது தவறை குறித்து நான் வேதத்தில் தியானிக்கும் போது ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 16ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 16ல இருந்து. அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதி உத்தரமாக, ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரம் அல்ல, ராஜாவாகிய அகாஸ்வேருடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள். ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சென்ற போது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். இன்றைய தினம் பெர்சியாவிலும் மேதியாவில் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகளின் ராஜஸ்திரீகளின் செய்தியை கேட்கும் போது ராஜாவின் பிரபுக்கள் எல்லாம் அப்படியே சொல்லுவார்கள். மிகுந்த அசட்டையும் எரிச்சலையும் விளைவிக்கும். ராஜாவுக்கு சம்மதமாய் இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவருடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும், அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறாதபடிக்கு பெர்சியருக்கும் மேதியருக்கும் உரிய தேசத்தில் சட்டத்தில் எழுதப்பட வேண்டும். இந்த வஸ்தி அகாஸ்வேரு இந்த மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியும் உன் அழகை காமிக்கணும் வா அப்படின்னு கூப்பிடும்போது, நான் வரமாட்டேன், என் அழகை உங்களை தவிர வேற யாரும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க சொன்ன உடனேயே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னு அவருக்கு கோபம் வருது. நம்ம சொன்னது தப்பா அப்படின்ற உணர்வு வரல, கோபம் வருது. நம்ம நிறைய பேருக்கு அப்படிதான், நம்ம சொன்னது தப்பான்னு நம்ம யோசிக்க மாட்டோம், ஆனா அவங்க சொன்ன உடனே நமக்கு ரொம்ப கோபம் வந்துடும். இந்த கோபத்தினுடைய உச்ச கட்டத்தில் நம்பர் 1, முதலாவதாக இவன் ஒரு முடிவெடுத்தது தப்பு. இரண்டாவது, இவன் அந்த கோபப்படுற நேரத்தில் சுத்தி இருக்கிறாங்க பாருங்க, இவங்க வார்த்தைய கேட்டது மிகப்பெரிய தவறு. அங்க இருக்கிற ஒரு பிரபு சொல்றான், ராஜஸ்திரி ஆகிய வஸ்தி இந்த மாதிரி உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியல்ல அப்படின்றது எல்லா பெண்களுக்கும் தெரியுமாமா. 127 நாடுகளில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இந்த நியூஸ் போயிடும். இந்த நியூஸ் போனா அத்தனை நாட்டில் இருக்கிற ஜனங்களும் பிரபுக்களும் அவ்வளவுதான், அந்த லேடிஸ் யாருமே ஹஸ்பண்டை மதிக்கவே மாட்டாங்க, அதனால அவளை இனி உங்க மனைவியா நீங்க வச்சுக்க கூடாதுன்றான். எப்படி ஆலோசனை கொடுக்குறான் பாருங்களேன். அதனால அந்த மனைவியை தள்ளி விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கன்னு ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்குறான் பாருங்களேன். கவனிங்க, என் கண்ணால பார்த்ததை சொல்றேன். கோபத்தினுடைய உச்சகட்டத்தில் பொண்ணோ பையனோ ஒரு நபரோ இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க பேசுற வார்த்தையை கேட்டு வாழ்க்கையை தொலைச்ச நிறைய பேரை என் கண்ணால பார்த்துருக்கேன். சுற்றி இருக்கிறவங்க பேசுற பேச்சு, அம்மா பேசுற பேச்சை கேட்டு, அப்பா பேசுற பேச்சை கேட்டு, என்னது இது, ஒரு தகப்பனெல்லாம் தீங்கு செய்வாரா அப்படின்ற அந்த எண்ணம். நிறைய தகப்பன் தீங்கு செய்ய மாட்டாங்க, ஆனா தீங்கு செய்கிற தகப்பனார் இருக்கிறாங்க அப்படின்றத நான் நினைச்சு வருத்தப்படுறேன். அவருக்கு வயதாயிடுச்சு, அவர் வயசாயிட்டார். இப்போ அவரை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை.
அவருடைய பையன் வந்து நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய மனைவியை கூட்டிட்டு வெளியூர் போயிட்டான். தன்னை பார்க்கணுன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக கணவனாரை விட்டுட்டு மருமகனை விட்டு பிரிச்சு பொண்ணை வீட்டில் வந்து கொண்டு உட்கார வச்சிருக்காரு அப்பா. எங்கேயாவது நடக்குமா? மருமகனுடைய வீட்டில் தங்குறது மாதிரி போய் தங்கி அங்க ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து தன்னுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் ஒரு பெரிய கேப்பை கொண்டு வந்து, நீ அவனோட வாழ வேண்டாம், என் கூட வந்துருன்னு சொல்லி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தன்னை பார்க்கறதற்காக அவர் அவ்வளோ திட்டம் போட்டு செஞ்சு பிரிச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறாரு. இந்த மனைவியும் வந்து இவங்க அப்பா சொல்ற வார்த்தையை கேட்டுட்டு கோபத்தினால அவர் 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 அவர்கிட்ட பேசுறதில்ல, அவர் மூஞ்சியை முழிக்கிறதில்ல. நீங்க வரமாட்டேன், நானும் இங்க வரமாட்டேன், நானும் அங்க வரமாட்டேன், நீங்களும் இங்க வரமாட்டான்னு சொல்றேன். இது எந்த விதத்துல நியாயம்? மேனேஜர் திட்டினாரா? ஓனர் சத்தம் போட்டாங்களா? சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேர் வந்து என்ன பேசுவாங்க தெரியுமா? யோ, நீ எல்லாம் மேனேஜருக்கு எவ்வளவு பிடிச்சமான ஆள், நீ எத்தனை செஞ்சிருக்கிற, நீ மாடா உழைச்சிருக்கிற, அப்படியே தேஞ்சிருக்கிற, என்ன பண்ணிருக்கிற, உனக்கே இப்படியா, உனக்கே இந்த நிலைமையா? சுத்தி இருக்கிறவங்க சொல்றது எல்லாத்தையுமே நீ உங்களுக்கு மனசுக்குள்ள ஏற்கனவே கோபமா இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க பேசுறத கேட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வேலை உனக்கு நிரந்தரமா இருக்காது. அந்த ஓனரை ஏத்து பேச ஆரம்பிச்சிருவீங்க, அந்த மேனேஜரை ஏத்து பேச ஆரம்பிச்சிருவீங்க. நஷ்டப்படுறது யாரும் கிடையாது, நீங்க தான் நஷ்டப்படுறது, நீங்க தான். அதான் இன்னைக்கு நிறைய கணவனா இருக்கு சொல்லி கொடுக்குறாங்க நண்பர்கள் இருக்கிறாங்க. உன் மனைவி அப்படியே விட்டுறாதப்பா, தலைக்கு மேல ஏறி மிளகா அரைச்சிருவாப்பா, கொஞ்சம் தட்டி வை, கொஞ்சம் குட்டி வை, கொஞ்சம் அடக்கி வை. என்னது இது? நிறைய மனைவிக்கு சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. நீ ஓவரா விட்டுறாத, மாமியார்கிட்டலாம் விட்டுறாத, கொஞ்சம் அடக்கி வை, தட்டி வை. என்னது இது? அந்த வார்த்தையை கேட்டுட்டு தட்டுற ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, தட்டுற மனைவி இருக்கிறாங்க. நான் சொல்றேன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு 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 ஞானம் வேண்டாம்? சொல்லுங்க. அம்மாவுடைய பேச்சை கேட்டு மனைவிய அப்படி பண்ணலாமா? மனைவியினுடைய பேச்சை கேட்டு அம்மாவை அப்படி பண்ணலாமா? சொல்லுங்க, பண்ணலாமா? இல்ல, உங்க வாழ்க்கை கட்டப்படாது. யாராவது உங்களை கோபப்படுத்தும் போது, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், இல்லையென்றால் நீங்கள் நன்மை செய்தவர்கள், நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை ரொம்ப கோபப்படுத்தும் போது, நீங்க செய்யாததை உங்களுக்கு மேல பழியாய் சொல்லும் போது, உங்களுக்கு கோபம் வரும்போது நீங்க சுத்தி இருக்கிறவங்க பேசுற யாருடைய பேச்சையும் கேட்கவே கேட்காதீங்க. சுற்றி இருக்கிறவங்களுடைய பேச்சை கேட்டீங்க அப்படின்னா, சவுல் ராஜா செஞ்ச தப்புல இது ஒரு பெரிய தப்பு தானே. இவன் கோலியாத்தை அவன் கொண்டுட்டு வரும்போதே இவனுக்கு அவன் மேல கோபம் வருது. கோபம் வந்தது வரும்போதே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே ஏத்தி விட்டுறாங்க. பாருங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. முறையா வேற பாடினாங்களா. உடனே அவனுக்கு வந்து உடனே கோபத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போயிடுறான். இல்ல, நான் ஒரு பெரிய தீர்மானம் எடுக்க போறேன். நான் கோபப்படும் போது நான் என்ன செய்ய மாட்டேன்னா, சுற்றி இருக்கிறவங்க பேசுற யார் பேசுற பேச்சையும் கேட்கவே மாட்டேன். நீங்கள் அமர்ந்துருங்க. நிறைய பேர் உங்களை கோலன்னு பேசுவாங்க. நீ என்ன கோலத்தனமா இருக்க, நீ என்ன, அதான் ஆண் பிள்ளைகளை பார்த்து நீ என்ன பொட்ட பிள்ளையா அப்படின்னு கேட்பாங்க. நீ எல்லாத்துக்கும் இறங்கி போற, எல்லாத்துக்கும் தாழ்ந்து போற. என்ன தவறு? தாழ்ந்து போறதுல என்ன தவறு? தாழ்ந்து போன உடனே தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை தான் அளிப்பார். தாழ்ந்து போறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. நீ எதுக்கு தாழ்ந்து போற? நீ எதுக்கு இறங்கி போற? நீ எதுக்கு அடிபணிஞ்சு போற? என்னது இது? உங்களை சுற்றி இருக்கிறவங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. உங்களுக்கு ரொம்ப பாசத்தோட சொல்றேன், எச்சரிக்கையா இருங்க. சுற்றி இருக்கிறவங்க பேச்ச கேட்டீங்க,
நீங்க தொலைஞ்சீங்க, உங்க வாழ்க்கை தொலைஞ்சிருச்சு. கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். என்னுடைய ஊழியத்தினுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன். கண் கூட அதை பார்த்துருக்கேன். உடஞ்சிச்சு, ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஒவ்வொரு திருமணத்தையும் பண்ணி வைக்கும்போது மனசுல பக்குன்னு இருக்குது. அவ்வளோ கஷ்டமா இருக்குது. திருமணத்தை பண்ணி வைக்கும்போது எப்படி இவங்கெல்லாம் வாழ்வாங்க, எப்படி இவங்கெல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுவும் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. இவங்க எப்படி இது பண்ண போறாங்க, எப்படி தாண்டி எல்லாம் வரப்போறாங்களோ அப்படின்னு அதுக்காகவே ஸ்பெஷலா ஜெபம் பண்ணணும் போல தெரியுது. அதனால ஒவ்வொரு தகப்பனும் தாயும் இருக்கிறவர்கள் மருமகனை குறித்து தவறாய் மருமகளிடத்திலேயோ, மகளை குறித்து தவறாய் மகனிடத்திலேயோ, இல்லை யாரை குறித்தும் நீங்க ஒரு குடும்பத்தை இணைக்க தான் பார்க்கணுமே தவிர ஒரு காலத்திலும் பிரிக்க பார்க்க கூடாது. இன்னும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், உங்க குடும்பத்தை பிரிக்க பார்க்கிற யாருமே நல்லவங்க கிடையாது. உங்க குடும்பத்தை பிரிக்கிறது மாதிரி பேசுற உங்க மேல கோடிக்கணக்கில் அன்பு வச்சுக்கலாம். நான் சொல்றேன், அவங்க நல்லவங்களே கிடையாது. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள்னு தான் பைபிள் சொல்லுது. பிரிக்கக்கூடிய அதிகாரம் உலகத்தில் இருக்கிற யாருக்குமே கிடையாது. மன்னிக்க முடிஞ்சா, அது விபச்சார பாவமா இருந்தா கூட உன்னால மன்னிக்க முடியும்னா நீ திரும்ப வாழ முடியும். மன்னிக்க முடிஞ்சா திரும்ப வாழலாம். ஆண்டவர் தள்ளி விடுதல் அப்படின்னு சொல்றது என்னன்னா, நீங்க மன்னிக்காத பட்சத்துல, என் கணவனார் விபச்சாரம் பண்ண, மனைவி விபச்சாரம் பண்ணிட்டாங்க, என்னால மன்னிக்கவே முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னா சரி, உனக்கு ஆண்டவர் அதை கொடுத்துருக்காரு. ஆனா அதே நேரத்தில் மன்னிக்க முடியுமானால் திரும்ப வாழ முடியும். அதனால பிரிக்கணும்னு நினைக்கிற யாரையுமே உள்ள விடாதீங்க. பிரிக்கணும்ன்ற நினைக்கிற யாரிடத்துலயுமே பேச்சு கொடுக்காதீங்க. அவங்க நல்லவங்க கிடையாது. அவங்க உங்களுக்கு நல்லது மாதிரி பேசுவாங்க, ஆனா அவங்க நல்லவங்க கிடையாது. அது யாரா இருக்கலாம், கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம், நல்லவங்களே கிடையாது. ஒரு கணவன் மனைவிய பிரிக்கிறவங்க அவங்க நல்லவங்களா? அவங்கள ஒன்னா வாழதான் வைக்கணும், அவங்கள சந்தோஷம். அதே மாதிரி ஒவ்வொரு தகப்பனும் தாயும், நான் சொல்றேன், வயதான காலத்துல உங்களுக்கு கஷ்டம் தான், எனக்கு ரொம்ப புரியுது. நான் ரொம்ப ரொம்ப உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஆனா ப்ளீஸ் ஒரு தப்பு பண்ணாதீங்க. அவங்க வாழணும்னா நம்ம சிலதை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம், அவங்க இப்பதான் வாழ போறவங்க. சரிப்பா, நீங்க வாழுங்க. இந்த மென்டாலிட்டி ஏன் வர மாட்டேங்குது? நீங்க வாழ்ந்து முடிச்சிட்டீங்கல்ல, அவங்க வாழணும் இல்ல? அவங்க வாழ வேண்டியது நிறைய இருக்குல்ல, அவங்க வாழ்க்கையை நம்ம தடுக்கலாம். அப்படி நினைங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, ரெண்டாவது, கோபத்துல நீங்க செய்யக்கூடாதது ஒண்ணு என்ன அப்படின்னா, கோபப்படும் போது யாருடைய பேச்சையும் நீங்க கேட்கக்கூடாது. நம்பர் 3, மூன்றாவது, இந்த மனுஷனை குறித்து, அகாஸ்வேரு ராஜாவை குறித்து, இவனுடைய கோபத்துல இவன் எடுத்த ஒரு மிகப்பெரிய தவறு, அதை குறித்து நான் வாசிக்கும் போது, நீங்கள் 21, 22 நம்ம வாசிக்கும் போது 21, 22, இந்த வார்த்தை ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் நலமாய் தோன்றினதனால் ராஜா மெமுகாமுடைய வார்த்தையின்படியே செய்து, எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியாய் இருக்க வேண்டும் என்றும், இதை அந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்தி பண்ணப்பட வேண்டும் என்றும், அந்த நாட்டில் வழங்குகிற அஸ்திரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினார். நீங்க 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரின் உக்கிரம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். என்ன பண்றான் அப்படின்னா, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா உசுப்பிட்டாங்க. இவன் வஸ்தி வரலன்ற அந்த கோபத்துல உள்ள இருக்கும்போது, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன மதிப்பாங்க இவ அப்படின்னு சொல்லி பேசின உடனே, சரிப்பா சரி, ஓகே,
கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம். நம்ம ஏன் வரல அப்படின்றத கேட்போம். அவ பக்கத்துல இருக்கிற நியாயம் என்னன்றதை நம்ம கேட்டா தானே நமக்கு தெரியும். நம்ம ஒரே பக்கத்துல இருக்கிற நியாயத்தை நம்ம கேட்டு நம்ம பதில் சொல்ல முடியாது. அப்படி அவருடைய தரப்புல இருக்கிற நியாயம் சரியில்லாததா இருந்தா உடனே நம்ம ஒரு ஆக்ஷன் எடுப்போம். அப்படின்னு சொல்ல வேண்டிய அகாஸ்வேரு என்கிற ராஜா, ராஜாக்கள்ன்ற பொறுப்பு பெரிய பொறுப்பு இல்ல. ராஜா அவசரப்பட்டு வாயை விட்டுறக்கூடாது இல்ல. ராஜா அவசரப்பட்டு கட்டளையை பிறப்பிக்க முடியாது இல்ல. ராஜா பிறப்பிக்கிற கட்டளையை குறித்து, ராஜா பிறப்பிக்கிற வார்த்தையை குறித்து ராஜா ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா இந்த ராஜா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றதை கேட்டுட்டு அவசரப்பட்டு வாயை விட்டுட்டான். எழுதுங்கடா, வீட்டுக்கு புருஷன் தாண்ட தலை அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லி எழுதி எல்லாருடைய பட்டணத்திற்கும் எல்லா தேசத்திற்கும் அனுப்பிவிட்டான். இவர் செய்த மூன்றாவது தவறு, தன்னுடைய கோபத்துல அவன் பேசின வார்த்தை தாங்க. வார்த்தையை ஸ்ட்ராங் பண்ணிட்டான். அந்த வார்த்தையை திரும்ப அவன் எடுக்க முடியாது. எழுதுனதை தான். அதான் நான் சொன்னது மாதிரி ராஜா ஒரு வார்த்தை சொல்லும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜபத்துல இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கோபத்துல நீங்க வாய் விட்டீங்கல்ல, கோபத்துல வார்த்தை விட்டீங்கல்ல, கோபத்துல வார்த்தை விட்டீங்களே, என்ன பண்றீங்க? ஏன் வார்த்தை விட்டீங்க? சிலருக்கு கோபப்பட்டா என்ன பேசுறோன்னு தெரியாதுல்ல. கணக்கு கொடுக்கணும். மனிதர்கள் பேசுகிற வீணான வார்த்தைகள் குறித்து நியாயத்தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சரி, இதுக்கு முன்னாடி தெரியாம பேசியிருந்தா தயவு செய்து பேசின வார்த்தையெல்லாம் ஆண்டோடத்துல வாபஸ் வாங்கி மன்னிப்பு கேளுங்க. என் கணவனாரை குறித்து பேசின வார்த்தையை வாபஸ் வாங்குறப்பா, என் மனைவியை குறித்து பேசின வார்த்தையை வாபஸ் வாங்குறப்பா, என் பிள்ளைய குறித்து கோபத்துல பேசின வார்த்தையை நான் திரும்பி வாங்கிக்கிறேன்னு நீங்க பொருத்தனை எடுங்க. ஆண்டோடத்துல போய் உட்கார்ந்து எல்லாத்தையுமே திரும்ப ரிட்டர்ன் வாங்குங்க, மன்னிச்சிருங்க, அது நடக்கக்கூடாது, அதன்படி செய்யாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கோபத்துல நீங்க பேசுகிற வார்த்தையில எந்த அர்த்தமும் இருக்காது. கோபத்துல நீங்க பேசுற வார்த்தை சமாதானமா இருக்கும்போது நிதானமா தான் பேசுவீங்க. கோபத்துல நீங்க பேசுகிற வார்த்தை நிதானமே இருக்காது. அது மடதிறந்த வெள்ளம் போல வரும். அது மனுஷனை உருவ குத்தும், அது காயமா மாறும், அது பிரிவினையை உண்டாக்கும். எத்தனையோ பேரு கோபத்தின் மீதில பேசின வார்த்தையினால குடும்பம் உடைக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? அந்த ஒரு வார்த்தையினால கணவனார் திரும்பி பேசவே இல்லை. அந்த ஒரு வார்த்தையினால மனைவிக்கு அவங்க மேல சந்தோஷமே வர்றதில்லை தெரியுமா? அந்த ஒரு வார்த்தையினால பிள்ளை இன்னைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு தெரியுமா? என்னமோ சபிக்கிறது நமக்கு ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல இல்ல இல்ல. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. கோபத்துல நான் பேசிடக்கூடாது ஆண்டவரே, கோபத்துல பேசிடக்கூடாது ஆண்டவரே. கோபத்துல நான் பேசிடக்கூடாது ஆண்டவரே. கோபத்துல நான் பேசிடக்கூடாது. நான் பேசின வார்த்தைகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. கைய மேல உயர்த்தி